இயக்குனர் சங்கரின் 10.11 கோடி சொத்துக்களை முடக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை. இந்திரன் திரைப்படம் தொடர்பான பதிப்புரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இயக்குனர் சங்கரின் 10.11 கோடி சொத்துக்களை பண மோசடி சட்டத்தின் கீழ் முடக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை. தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகை வெளியீட்டில் குறிப்பாக சென்னை எழும்பூர் 14வது பெருநகர மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சங்கருக்கு எதிராக ஆரூர் தமிழ்நாடன் தாக்கல் செய்த புகாரில் அடிப்படையில் இடி விசாரணை தொடங்கியிருக்கிறது. சங்கர் இயக்கிய ரோபோ திரைப்படத்தின் கதைக்களம் ஆரூர் தமிழ்நாடன் எழுதிய ஜிகுபா என்ற கதையிலிருந்து நகலெடுக்கப்பட்டது என்றும் இதன் மூலம் காப்புரிமை சட்டம் 1957 மற்றும் ஐபிசி 1860 ஆகியவற்றில் சங்கர் பொறுப்பேற்கிறார் என்றும் புகார் கூறப்பட்டது. இடி விசாரணையில் குறிப்பாக சங்கர் கணிசமான சம்பளம் என கதை உருவாக்கம், திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கம் உட்பட இந்தியனுக்கு அவர் அளித்த முன்பக பங்களிப்புக்காக 11.5 கோடி, மேலும் பிலிமன் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இன் சுயாதீன அறிக்கை ஜிகுபா கதைக்கும் எந்திரன் திரைப்படத்திற்கும் இடையே உள்ள குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகளை அடையாளம் கண்டுள்ளது எனவும் கதை அமைப்பு, பாத்திர வளர்ச்சி மற்றும் கருப்பொருள் கூறுகளை ஆய்வு செய்த இந்த அறிக்கை சங்கர் மீதான திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை அளித்திருக்கிறது எனவும் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த இந்தியன் ரோபோ திரைப்படம் உலகம் முழுவதும் 290 கோடி வசூல் செய்து அந்த நேரத்தில் எல்லா நேரத்திலும் வசூல் சாதனை படைத்த மிக முக்கிய படமாக பார்க்கப்படுகிறது. கணிசமான ஆதாரங்கள் மற்றும் கையில் உள்ள பதிவு அடிப்படையில் சங்கர் பதிப்புரிமை சட்டம் 1957 பிரிவில் 63 மீறியுள்ளார் எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பிஎம்எல்ஏ 2002 கீழ் திட்டமிட்டுள்ள குற்றமாக குறிப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுவதாகவும் தற்செயல் முதற்கட்டமாக அவருடைய 10.11 கோடி சொத்தானது முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை சார்பாக பத்திரிகை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படி. சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிக முக்கிய இயக்குநராக இருக்கிறார். அவர் இயக்கிய குறிப்பாக இந்தியன் படமாக இருக்கட்டும் மற்றும் முதல்வன் படமாக இருக்கட்டும், இது முழுமையாக லஞ்சத்துக்கு எதிராக பேசிய படமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக இயக்குனர் சங்கர் பண மோசடி ஈடுபட்டிருக்கிறாரா ஒரு கேள்வியானது குறிப்பாக பொதுமக்கள் மத்தியிலும் அவர் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சினிமா வட்டாரங்களையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கும் வகையில் ஏற்படுத்தியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சமூக சார்ந்து பணியிடக்கூடிய நபர் மக்களை ஏமாற்றும் வகையில், அதாவது வரிப்பணத்தின் மோசடி செய்திருக்கார ஒரு கேள்வி உண்டாக்குறதுதான் தற்செயல் அமலாக்கத்துறை அவர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து 10.11 கோடி சொத்துக்களை முடக்கியிருப்பது என்பது குறிப்பாக அரசியல் வட்டாரத்திலும் குறிப்பாக சினிமா வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற செய்தியாக பார்க்கப்படுகிறது.